ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் கிரியேட்டரா வந்ததுல லிரிக்ஸும் நீங்களே பண்ணணும்னு நினைக்கிறது சார் ஓகே தான். பட் அது வந்து ஒரு டஃப்பா உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ப்ரோ எம்எஸ்வி ஐயா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவர ரொம்ப பிடிக்கும். அவரோட பழைய சாங்ஸ்லாம் நான் அடிக்ட் ப்ரோ நானு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, லிரிக்ஸ்க்கு டியூன் பண்ணுவாரு. ஸோ நான் இப்ப இருக்க ஜெனரேஷன்ல எனக்கு தெரிஞ்சு அந்த மாரி யாரு பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. பட் அந்த ப்ராசஸ் நான் பண்றேன். அதனால தான் இப்ப நீங்க காடுவெட்டி எல்லா சாங்ஸும் கேளுங்க, என்னோட மத்த ஆல்பம்ஸ்லாம் கேளுங்க. எல்லா பாட்டுலயுமே லிரிக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் நான் குடுத்துருப்பேன் ப்ரோ. நீங்க என்னோட எந்த பாட்டையும் நீங்க எடுத்து கேளுங்க. வணக்கம் தமிழா சாதிக்கு நீங்க கூகுள்ல அடிங்க. சாங்ஸா வரும். அதுல ஏதாவது ஒரு பாட்டு லிரிக் மீட்டர் மிஸ்ஸோ, லிரிக் நல்லா இல்லன்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் பாட்டே பண்ணல. ஓப்பன் சேலஞ்ச். ஏன்னா, நான் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நான் குடுக்குறேன். ஏன்னா, அதனால தான் பாட்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ அதனால தான் எனக்கு அடுத்தடுத்து எனக்கு வாய்ப்புகளும் எனக்கு வருது ப்ரோ. ஸோ இன்னொன்னு நான் சொன்னேன்ல அந்த தன்னா தன்னா அதாவது இப்போ மியூசிக் டேரக்டர்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தான் கொடுப்பாங்க, ஹம்மிங்காக தான் கொடுப்பாங்க லிரிக்ஸிஸ்ட்டுக்கு. இப்போ அந்த தானா இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக லிரிக்காக வந்துடும். ஏந்த என்னந்த என்ன கொஞ்சம் பாரு இந்த ஏரிக்கர மடுவுக்கு கொஞ்ச நேரம் ஆயந்த கொள்ள வச்ச தண்ணியில ரசம் வச்சு கொண்டாந்த மல்லாட்ட கொள்ளையில வெள்ளாடாட்டமே அதத அப்படின்னு போகும். அப்போ அதோட வரிகள்லாம் பாருங்களேன், ரொம்ப ஒரு வித்தியாசமா யூனிக்கா இருக்கும். இன்னொன்று நமக்கு இப்படி பண்ணும்போது நமக்கு அதாவது ஒரு பாட்டு டியூனோடையே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இந்த லிரிக் நம்ம எழுதுறோம், அடுத்து இந்த லிரிக் அடுத்து எப்படி இருக்கும் இது எப்படி முடிஞ்சா நல்லா இருக்கும்ன்றது ஆட்டோமேட்டிக்காவே அது ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு இல்ல. ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு மியூசிக் பண்ணி கொடுக்கறதே வந்து லிரிக்ஸ் ரைட்டருக்கு அந்த ஹமிங் கொடுக்கறதே வந்து அதுக்கேற்ற மாதிரி லிரிக் எழுதணும். பட் நீங்க ஒரு லிரிக்கா கொடுக்கும்போது அவங்க எப்படி அதை பில்ட் பண்ணுவாங்கன்றாங்க. ஆக்சுவலா அது உங்க ஐடியாலஜி ஆயிடும் இல்லையா? ஸோ இப்போ நீங்க தான் எழுதுற மாதிரி இருக்கும். ஆமா, அதனால என்ன ஆகும், அதனாலேயே மேக்ஸிமம் அந்த படம் ஃபுல்லா அப்படி நானே கம்ப்ளீட் பண்ற மாதிரி. ஓகே, நீங்களே. ஆமா, நானே கம்ப்ளீட் பண்ற மாதிரி. இதனாலவே எல்லா படத்தையும் நீங்களே எழுதிடுறது மேக்ஸிமம். நான் மட்டுமே லிரிக்ஸ் நான் பண்ணல ப்ரோ. நான் மற்றவங்களுக்கும் நான் டெபியூட்டா வர்றாங்கல்ல, ரொம்ப திறமை உள்ளவங்க, ரொம்ப போராடுற ஒரு கட்டத்தில் இருக்கவங்களுக்குலாம் நான் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. அவங்களுக்கும் நான் வாய்ப்புகள் நான் கொடுத்துருக்கேன் நான்.